ரைட் ஃப்ரம் த ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ட்ரை பண்ணுவாங்க ஒலிம்பிக்ஸ். ஆக்சுவலாக அவன் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து 16th இயரில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவ்வளோ டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. ஸ்பிளிட் செகண்டில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. நாட் மிஸ்டேக், அவ்வளோ ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படி ப்ரூவ் பண்ணாதவங்க 99% வந்து தே லெஃப்ட் ஸ்போர்ட்ஸ். பட் ராம் வந்து அந்த பர்சிஸ்டன்ஸ் எவ்ரி டைம் 2 minutes மார்க்ஸில் போச்சுனாரு, 1 markல போச்சுனாரு, சில பாலிசி என்சிஎல் பாலிசியில் போச்சு. அது மாதிரி ரொம்ப டஃப் ஃபைட்டு கிட்ட போகும்போது என்ன ஆனால் மோஸ்ட்லி கிவ் அப். வேறு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு போயிடும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அந்த கண்டிப்பாக இந்த ரோலில் தான் நம்ம வந்து லைஃப்பை லீட் பண்ணுவோம். திஸ் இஸ் மை அவர் ட்ரீம், திஸ் இஸ் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு திங்க் பண்ணி அந்த ப்ரெஷர்லேயே போனது என்ன ஆகும்னா, ஆக்சுவலாக ஒரு எண்ட் ஆஃப் த கெரியர் முடிகிற வரைக்கும் இந்த பேஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணும்போது எதுவும் ஈஸியாக த்ரூ பண்ணிடலான்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். இந்த ஜாபுக்கு இவ்வளோ டஃப் ஃபைட் கொடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்னா, அவரோட கேரியரில் அஃப்கோர்ஸ் நிறைய டஃப் ஃபைட், நிறைய டஃப் சுச்சுவேஷன் வரும். டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப டஃப்பான டிசிஷன் மேக்கிங்ஸ் இருக்கும், கிறிஸ்பி டிசிஷன் மேக்கிங் இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த பர்சிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் யூ வில் கம் அஸ் a CMD for our department in future. Thank you. நன்றி சார். அதாவது இந்த ஒரு சின்ன ஒரு தகவலை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு ஒரு அழைப்பு சார் கொடுத்துருந்தாரு. அப்போ எனக்கு உணவு முடியாமல் நான் ஊருக்கு போகிற சூழ்நிலை இருந்தேன். அந்த அழைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நானும் ஒன்றும் அதை பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான். என்னென்னா விஐபிக்காக தான் நினச்சிக்கிறேன். திருவள்ளுவர் கலைக்கு வந்து ஒரு விழா எடுத்துருக்கேன். மிகப்பெரிய சிறப்பாக நடந்ததாக அவர் சொல்ல முடியாது இல்லையா, குழந்தைக்கே இவ்வளோ பெரிய விழா நடத்தாங்க. திரு நம்ம அனல் கவிஞர் ஐயா தான் சொன்னார், அருமையாக இருந்ததுன்னு சொன்னார். திரு ரமேஷ் சாரும் போயிருந்தார் போது 2 பேர்த்தோட ஃபோட்டோவும் பார்த்தேன். மிக அற்புதமாக இருந்தது, அருமையாக இருந்தது. ஆனால் அந்த விழா எனக்கு பெருசாக தோணுது என்னை பொறுத்தது. அப்கோர்ஸ் அது அவர் நடத்துகிறாரு, நல்லா நடத்துகிறாங்க. ஒரு செலிபிரிட்டியோ அல்லது ஒரு விஐபியோ நல்லா பண்ணுங்கிற கான்செப்டாக செய்கிறாங்க. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து செய்கிறாரு. அதை விட ரொம்ப முக்கியம், அந்த விழாவுக்கு அவர் கூப்பிட்டு மேலே ஆனர் பண்ணுறதுனால நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி உலகமே போற்றக்கூடிய நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் வந்து ஏன் நீங்கள் எல்லா மனிதனும் நினச்சி நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டு போய் அந்த இடத்துல நின்றுட்டு 2யும் மேலே தூக்கிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கு தமிழில் சொன்னார். அது அவ்வளோ பெருமையாக இருந்தது. அது தமிழுக்கு பெருமை. அதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தையில் அவ்வளோ அர்த்தம் இருந்தது. அது மாதிரி இங்கேருந்து அவர் அந்த மேடைக்கு போகிறதுனால தாஜ்மஹல் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறதா தகவல் இருந்தது. அது நான் அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன், அருமையான மாவட்டத்துக்கு ஆட்சியாளர் இந்த ஆண்டில் இல்லை, இனி வருங்காலத்தில் இவரை ஓட்டு பண்ணுற ஆள் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியலங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆள் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீரியஸாக இருக்கா நம்ம தேங்க் பண்ணணும். இன்னைக்கு எல்லாத்தையும் புரியல இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சி அப்படின்னு நார்மலாக எல்லாரும் மிகவும் யோசிக்க மாட்டாங்க. எங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா படிப்புங்கிறது காம்படிஷன் ஆகிடுச்சு. நிறையா எம்பிபிஎஸ் பார்த்துட்டோம், இன்ஜினியரிங் அளவே இல்லை. சிஏ கூட ரொம்ப டஃப்பாக இருந்தது. நம்ம தமிழ்லேயே நிறைய பேர் ஒரு 5-6 பேர் சிஏலாம் வந்துட்டாங்க. ஐஐடி நிறைய பேர் நிறைய அதிகம் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. பட் பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா இதுதான், யூபிஎஸ்சி ரெஸ்டாரண்ட் வந்து வேலை இருந்து போகிறது எனக்கு ஆன்லைன் மாதிரியே கூட தெரிஞ்சது. இது ஆக்சுவலாக பார்த்தா இது ஒரு தவம் மாதிரி தான். ஒரு பண்ணதான் வந்து கூட இருந்தது. நான் எவ்ரிடே ஈவினிங் பார்த்தா வாக்கிங்லாம் போயிட்டுருக்கோம், உட்காந்துட்டுருக்கோம். இங்கே எல்லாமே உணவு ஒவ்வொரு உணவுலையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் நான் பார்த்தது வந்து சாரி மதுவன் சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் ரைட்ஸ் பார்த்துட்டு எப்படி பெர்சிஸ்டண்ட்டாக அதை விடாமல் ஒரு உடனேயும் பக்கத்து வரைக்கும் போயிட்டு இங்கிலீஷில் அவங்க சொல்லுவாங்க கோல்டு அட் 10 feetன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. 10வது அடியில் கோல்டு இருக்குது, பட் 10 அடியில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நிறைய பேருக்கு ஒன்றவங்க 7 அடியில் போய் வந்திருக்காங்க, 6 அடியில் வந்திருக்காங்க, 9.5 அடியிலலாம் வந்திருப்பாங்க. ஒரு 10 வரைக்கும் போனவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு முயற்சினால தான் இருக்குது. ஸோ நல்லா தெரியும் லோன் டெஃபினெட்லி சார் எப்படி இல்லை வேறு ஒரு கோர்ஸ் டெஃபினெட்லி அந்த இது இருக்குது. ஸோ அவருக்கு சாரோட பிளஸிங் இருக்குது. ஸோ புளிக்கு போகிறது பூனை ஆகுமா அப்படின்னு கேட்க அது உண்மைதான். ஸோ புளி பூனை ஆகாது. ஸோ வாழ்த்துக்கள். மேலும் பல மைல்கள் சாதனை வாழ்த்துக்கள்.
ஒரு சின்ன தகவலை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். பேக் டு 30 இயர்ஸ். நான் பிஇ முடிக்க உடனே குடிநீர் போனேன், மெயின் போனேன். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் இன்டர்வியூக்கு போகலை, செகண்ட் அட்டம்ப்டில் இன்டர்வியூ போனேன். நம்ம தேர்ட் அட்டம்ப்ட் வரப்போ கேட் வருது. கேட்டில் செலக்ட் ஆன உடனே கேட் இதோட பெருசா ஐடி பெருசா இது அனலைஸ் பண்ணுறதுக்கு உள்ள அப்போ ப்ராப்பர் கைட் சொல்லிட்டு கேட்டு வந்ததுன்னா பரவாயில்ல எண்ணி போயிடலாம். அதாவது இப்போ உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. என்ன நீங்கள் அனலைஸ் பண்ணி எப்படி உங்களுடைய படாமைக்கு கொண்டு போகிறது. அப்போ கேட்டு பெருசா இல்லை ஐஏஎஸ் பற்றி தெரியல. உள்ளே வந்த உடனே பாருங்க எகைன் வந்துட்டு போர்டுக்கு வந்துட்டேன். போர்டில் வந்து 5 வருஷம் பர்மிஷன் வாங்கி கண்டினியூஸாக இருந்தேன். 2 தடவை மெயின் போனேன், இன்டர்வியூவில் பார்க்கணும். 3ஆவது தடவை அப்படியே செய்யுதான் இவ்வளோ தான் நம்ம கேலிபார். அப்படி எங்களுக்குள்ளேயே ஒரு இப்போ நீங்கள் வந்து கண்டினியூஸாக போனீங்க, எங்களால் போக தெரியல, போக முடியல. பேக் டு பேக் சின்ன ரவுண்ட் சர்க்கிள் பார்த்த உடனே வாழ்த்துக்கள் கண்ணா. அனைவருக்கும் வணக்கம் சார். நம்முடைய புவனேஷ் அவருக்கு என்னுடைய மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, வெற்றி வேண்டுமா போட்டு பாடா எது நீச்சல் சரிதான் போடா தகுதி என்பது எது வெளிக்கூட்டல் என்று சொன்ன பாட்டுக்கு இலக்கமாக இருக்கிறது நம்முடைய புவனேஷ் அவர்கள் நம்முடைய டிஎன்இவி கம்யூனிட்டிலே ஒரு பெரிய சாதனை புரிந்திருப்பது நமக்கு எல்லோருக்கும் பெருமை. அவருடைய பணி மக்கள் பணி மென்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி. வணக்கம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்களா சார்? சிவன் அவர்கள் வந்து அவங்க அப்பா வந்து போர்ட் ஜேஇயாக இருந்து ஏடி திருப்பத்தூர் டிஸ்ட்ரிபியூஷனில் ஏடி கம்மி ஜேஇ தென் ஏடி. அவங்க சன் வந்து சிவன் அவர்கள் இப்போ ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி இருக்காரு. அவர் வாடா உடனே எங்கிட்ட பேசுவார். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கொஞ்சம் க்ளோஸாக அங்கே இருந்துட்டு அந்த இது எந்த நாள் போடுவார். அப்போ இதே இன்சிடென்ட் ஒரு நாள் சொன்னேன், அறிவே கிடையாது அவனுக்கு ஏன் வரல கொஞ்சம் இது என்ன பெரிய வேலை. நான் இப்போ அவங்க அப்பா மாதிரி இப்படி இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த நேரத்துக்கு நம்ம அந்த அளவுக்கு இப்படி ஆச்சு சொல்லி இப்போ கூட நீங்கள் சொன்ன பிறகு சார் ஞாபகப்படுத்த பிறகு முதலுக்கு பேச சார் அவர் இப்போ இந்த தம்பி பற்றி சொல்லி அவர் வந்து அவருக்கு ஒரு பெஸ்ட் பண்ண போகிறேன் சார் வர போகிறாங்க அப்படின்னு சொன்னார். அவங்களுக்கு விஷ் பண்ணுவார். குட் மார்னிங் ஆல். புவனேஷ் வந்து எனக்கு குழந்தையிலேருந்து தெரியும், கொஞ்சம் சின்ன பையன்லேருந்து. என்னோட பொண்ணு புவனேஷ்லாம் ஒன்றா விளையாண்டாங்க. ஸோ குடும்பத்தில் ஃபேமிலியாகவும் ஃப்ரெண்ட்ஸ்னால ரொம்ப சந்தோஷப்பட்டோம். கிடைச்ச உடனே நானும் எங்கள் சாரும் ஸோ வீட்டுக்கே போகலான்னு தான் இருக்கோம். பட் அவருடைய பிஸி ஷெட்யூலில் சரி இங்கே வந்தனால இங்கேயே நாங்கள் வந்துட்டோம். இப்போ புவனேஷ் பற்றி சொல்லணும்னா வந்து 4 times 5 times போயிட்டு வந்துருக்காரு. மெயின்ஸ் போய் இன்டர்வியூ போய் வந்தவர். அந்த சமயத்துலேயே அவர் கொஞ்சம் கூட சோர்வடையாமல் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பார் நம்மளுக்கு புரியும். ஏன்னா பக்கத்தில் போய் எட்டி பிடிக்கிற நேரம் போயிடுச்சு. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸையும் ஓவர் கம் பண்ணி வந்து இதை சாதிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து 41st ரேங்க் அப்படின்றது வந்து நம்ம சார் சொன்னபடி கடந்த 2 decades ஃபஸ்ட் டைம் சொல்கிறாங்க. எனக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக் தெரியல. இது ஒரு பெரிய சாதனை தான் நிச்சயமாக அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டு, நம்மளோட டிஎன்இவி கம்யூனிட்டிக்கும் வந்து நிச்சயமான ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டு. இந்த சமயத்தில் அவர் 2C 2D அப்ளை பண்ணி தான் அதை ரெடி பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். முதல் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு, கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு, டெடிகேஷனோட ஒர்க் பண்ணியிருக்காரு, டிட்டர்மினேஷனோட இருக்காரு. ஸோ இந்த 4 தான் வந்து அவர் இந்த லெவல் கொண்டு போயிருக்கு. இன்னொன்று காட்ஸ் பிளெஸிங். அவரோட அந்த சோஷியல் சார் சார் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் அந்த சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப நல்லா பண்ணார். நான் என்னோட ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவர் சாரோட அப்படின்னு சொல்லிட்டு. யார் ஒருத்தருக்கு வந்து தன்னோட சொசைட்டி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது வந்து நிச்சயமாக அவங்கள மேலே உயர்த்தி கொண்டு போகும். அதுதான் நிச்சயமாகவே கொண்டு போயிருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு காட்ஸ் பிளெஸிங் கண்டிப்பாக இருக்குது. என்னோட பெற்றோர்களுடைய அபிலாஷை, அவர்களுடைய சப்போர்ட்டு. Thank you. I wish you all the best for your career. Thank you. ஆசை அபிலாஷை இல்லை, ஆசை. தலைமை பொறியாளர் உள்ளிட்ட அனைத்து பொறியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளேன். முதல்ல வந்து வணக்கத்தோடு நன்றியை தெரிவித்துள்ளேன். ஏனென்றால் ஐயா அவர்கள் வந்து என்னுடைய மகனை வந்து சந்திக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. அவர் வந்து கேரளாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதால சரி அவர் வரப்போ நான் கண்டிப்பாக வந்து இங்கே கூப்பிட்டு வரேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸ்டேஜ் 2லையும் நம்ம அவரும் சாரும் வந்து அவரும் கடம்பாரிலேருந்து பழக்கம், அவரும் சொல்லிட்டு இருந்தார் இது ஒரு நாள் கூப்பிட்டு வாங்கிட்டு. அப்போ வந்து 2 பணியிலையும் கூப்பிட்டு போயிடலாம். அங்கே 11 மணிக்கு சொன்னதால சரி அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜ் 1 வந்து நமக்கு வந்து முதல்ல இங்கே வரணுன்றதால தான் சரி சார்கிட்ட முதல்ல சொல்லிட்டு சார் உங்களை வந்து பார்த்துட்டு போயிருன்னு சொல்லியிருந்தேன். ஐயாவுடைய அன்பின் காரணமாக வந்து பெரிய விழாவாக அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அனைவருக்குமே முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய பாசத்துக்கும் வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நெகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் வந்து
எல்லாருமே இப்போ வந்து ஒரு கணவருக்கும் நம்மளுடைய குழந்தைகள் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அவர் என்னுடைய மகனுக்கு வந்து நான் ஒரு கல்லூரி படிப்பு காலத்தில் தான் வந்து அவருக்கு சொல்லவே ஆரம்பித்தேன். ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு தகுதி இருக்குது அப்படின்னு நான் உணர்ந்தேன். அப்போ வந்து நீ வந்து இந்த சிவில் சர்வீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். அப்போ அவர் வந்து சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அதை ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவருடைய விடாமுயற்சி கண்டிப்பாக வந்து அதை வந்து சொல்லி ஆகணும். அது தொடர்ந்து வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விடாமுயற்சி தான் அது வந்து இந்த அளவுக்கு அவர் கொண்டு வந்திருக்கு. அது அதேமாதிரி அனைவரும் சொன்னது போல் இறைவனுடைய ஆசீர்வாதம், அது 2 தான் வந்து எனக்கு முக்கியமாக தோணுது. அதேமாதிரி அவருடைய குணம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நாள் கூட அடித்ததே கிடையாது. ஒரு நாள் கூட அடித்ததே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு ஏதாவது மைண்ட் வாய்ஸ் இருந்தால் அப்புறம் கேட்டுங்க. வந்து எல்லாமே தான் பண்ணுவாங்க. பட் அவர் ஏன்னா அவருடைய எந்த இதுலையுமே வந்து அவர் வந்து எனக்கு வந்து எதுவுமே பண்ணது கிடையாது. எந்த ஒரு குற்றம் அப்படின்னு நான் அவர்கிட்ட வந்து கண்டது கிடையாது. அதே மாதிரி அவருமே வந்து தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற வார்த்தைக்கு அவர் உதாரணமாக இருந்திருக்காரு. இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுதான் அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த குரல் வந்து அதை நான் வந்து மிகவும் ரொம்ப அனுபவித்து இப்போ உங்கள் முன்னாடி எல்லாருக்கும் சொல்வேன். அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எது சொன்னாலுமே அதை வந்து மறுத்து பேச மாட்டார். அதே மாதிரி நான் சொன்னதுக்கப்புறம் அவர் அதை வந்து இல்லைப்பா எனக்கு வேறு ஐடியா இருக்கு கூட சொல்லலை. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து இறங்கி அதில் முழு முயற்சியோடு வந்து இன்னைக்கு எத்தனையோ 2019 வந்து ஒரு ரேங்க் எடுத்தார். ரொம்ப நிறைய என்னோடய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஐயாவுக்கும் தெரியும். 2019 வந்து 496 ரேங்க் எடுத்தார். அப்புறம் 2021 வந்து 389 ரேங்க் எடுத்தார். அது வந்து ஓபிசி இடஒதுக்கீடு காரணமாக வந்து அது வந்து தள்ளி போயிடுச்சு. அதனால நிறைய வழக்குகள்லாம் இன்னும் கூட நிலுவையில் இருக்குது. இருந்தாலும் அப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், நல்ல நம்ம ஜென்ரல் கேட்டகரியில் ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் அதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து எங்கேருந்து அவருடைய கிரே ஏரியாவை வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் அதில் வந்து வெற்றி கிடைத்தது. அதனால் எங்களுக்கு இந்த பாராட்டு விழா ஏற்பாடு செய்த தலைமை பொறியாளர் உள்ளிட்ட பொறியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளேன். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம குடும்பத்தோடு வந்து நம்ம ராயசனோட சேவர்ஸ் எல்லாம் அவங்க வந்து 22 வருஷமாக வந்து புவனேஷை பார்த்துட்டே இருந்தவங்க அவங்கெல்லாம். அவங்களும் வந்து அதே மாதிரி நம்ம ராஜ்குமார் சார் அவங்கெல்லாம் வந்து குடும்ப நண்பர்கள், அவங்களுடைய குழந்தைங்கள்லாம் வந்து இன்னும் வந்து எங்கள் கூட வந்து தொடர்பில் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இது ஒரு குடும்ப விழாவாகத்தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் முதல்ல வட்டச்சேனங்களுக்கு வந்து போயிடலாமே சொல்லிட்டு நான் சொல்லிட்டு மிக்க நன்றி. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. அன்போடு என்ன வேணாலும் பேசலாம் என்று உங்கள் சார்பாக அழைக்கிறேன். இனிமே நான் மாணவன் தான். இந்த மேடையில் பேசுறதுக்கான அனுபவமும் சரி, வயதும் சரி, நான் இன்னும் சிறியவனாக தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி அனைத்து அதிகாரிகளுக்கும், அப்பாவுக்கும், என்னோட அங்கிள்ஸ் ஆன்டிஸ் எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். ஏன்னா அப்பா சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு குடும்ப விழா மாதிரி தான் இருக்குது. எல்லா வகையிலையும் வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாரும் பார்த்து வளர்ந்த பையன் தான் நான். ஸோ சார், ராஜ்குமார் அங்கிள், ஆண்டிலாம் வந்து தம்பி நான் சார் கூப்பிடுவா, பேர் சொல்லி கூப்பிடுவான்னு கேட்டப்போ எனக்கே ஒரு மாதிரி ஆஃபர் ஆயிடுச்சு. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு விஷயமும் கிடையாது. நான் எப்பவுமே டான்ஜெட்டோட பையனாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோர் தேன் நிறைய விதத்தில் வந்து டான்ஜெட்டுக்கு நானும் சரி, என் குடும்பத்திலும் சரி நன்றி கடன் பட்டிருக்கோம். முதன்மையாக வந்து அப்பாவோட வேலை, அது வந்து அப்பா வந்து ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து ஜூனியர் இன்ஜினியர் கிரேட் 2 இருந்து 16 வருடம் கழித்து இப்போ ரீசெண்டாக தான் ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிது. ஸோ நம்மள மாதிரி நடுத்தர குடும்பங்களுக்கு இந்த வேலை எவ்வளோ முக்கியங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ அந்த வேலை இல்லைன்னா நாங்கள் எங்கள் குடும்பமே இங்கே இல்லை, நானும் இங்கே இல்லை. ஸோ அதுக்காகவே டான்ஜெட் ஒரு பெரிய நன்றிகள் நான் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து என்னோட குடும்பத்தார், அங்கிள்ஸ், ஆன்டிஸ் எல்லாருமே எனக்கு சின்ன வயசுல பார்த்துருக்காங்க. அவங்களோட பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அவங்களோட வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள் எல்லாமே என்னோட கூட நின்று வந்து தான் இவ்வளோ தூரம் நான் வந்து பயணிக்க வச்சிருக்கு. அதுக்குமே வந்து நான் வந்து பெரிய நன்றி கடன் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அப்பா வந்து சீஃப் இன்ஜினியர் ஆஃபீஸில் இருக்கிறதுனால எல்லா சிஇக்கும் வந்து எனக்கு வந்து டைரக்ட் ஆக்சஸ் இருக்கும். நான் வந்து நிறைய வாட்டி இந்த பிளான்ஸ்லாம் விசிட் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு டவுசர் போட்டுட்டு அப்படியே இங்கே வந்து ஜாலியாக சுற்றிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ சார் முன்னாடி சித்ரா மேடம் வந்திருக்காங்க. அவங்க கிட்டலாம் வந்து டான்ஜெட் பற்றி நிறைய பாலிசி லெவல் டிஸ்கஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு வாட்டி நேர்முக காலம் தேர்வுன்னு சொல்லுவாங்க, அந்த இன்டர்வியூ போகும்போது டான்ஜெட் பற்றி கேட்பாங்க, ஏன் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது, ஏன் இதோட ஃபியூச்சர் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து டான்ஜெட்கோ வந்து என்னோட ஃபினான்ஷியல் ஜேர்னிலையும் சரி, என்னோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னிலையும் சரி முக்கியமான அங்கமாக இருந்திருக்கு. நான் வந்து மேடம் கிட்ட கேட்டு அவங்ககிட்ட
இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க தமிழ்நாடு எக்கானமி பற்றி. அதுலேயுமே டான்ஜிகோ பற்றி ஒரு பெரிய சாப்டர் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து தீர ஆராய்ந்து நான் வந்து ரொம்ப ரெடியாக தான் போனேன். சில வாட்டி டான்ஜிகோ பற்றி கேள்விகள் கேட்டாங்க, இருந்தாட்டி அதை பற்றி கேட்கல. பட் இருந்தாலும் திருவள்ளூர் மாவட்டம் பற்றி நிறைய கேட்பாங்க. ஸோ எப்படி சுற்றி பார்த்தாலுமே டான்ஜிகோ சுற்றி என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து நிறையா ஓடிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த டான்ஜிகோ குடும்பத்திற்கு என் சார்பாகவும் அப்பாவும் சார்பாகவும் பெரிய நன்றிகளை தெரிவித்து வாழ்க்கைய அனைத்து அங்கிள்ஸ் ஆண்டிஸ் நான் சார் சொல்ல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.